ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஆர்பி எர்னிங்ஸ். நான் உங்கள் ஆர்பி. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவீரா அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டீப்பிங் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டீப்பிங் ப்ராஜெக்ட் தான் இது. ஓகேவா? இந்த வீடியோவில் இது ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் டெலிகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கஷன் குரூப்பில் கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெவீரா பாட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை டெலிகிராம் சேனல் வந்துட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி ஹெவீரா அப்படிங்கிற சர்ச் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட்டு கூட்டிகிட்டு வரும். இந்த லிங்க்கை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு போல் டேஷ்போர்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? இது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த டாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே மேலே இந்த ஜாயின் கம்யூனிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு செக் கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 500 பவர் அப்படிங்கிறது தராங்க. அதாவது 500 கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தராங்க. ஓகேவா? இதை நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஃபாலோ எக்ஸ், அதாவது உங்கள் ட்விட்டரில் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 500 பவர் அண்டு 500 கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தருவாங்க. அப்புறம் அவங்க சேனலை பூஸ்ட் பண்ணிங்கன்னா தருவாங்க. ஓகேவா? நீங்கள் டெலிகிராம் ப்ரீமியம் போட்டிருந்தீங்கன்னா அவங்க சேனல் பூஸ்ட் பண்ணுங்கள். பூஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 100 பவர் அண்ட் 100 பவர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தருவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி டாஸ்க் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. க்ளைம் பண்ணிக்கோங்க. க்ளைம் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்னர் டாஸ்க்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஃபாலோங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ட்விட்டருக்கு கூட்டிகிட்டு போகும். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு பேக் அழுத்திக்கோங்க. திரும்ப செக் கொடுங்க. பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஏர்னிங் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா மேலே வந்து பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு 123 காயின்ஸ் இருக்குது. கீழே பவர் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பவர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. இங்கே 3563 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கெப்பாசிட்டி. ஓகேவா? இந்த பவருங்கிறது ஃபுல்லாக இருக்கும்போது, அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும்போது ஸ்டார்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ரன் ஆகும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டு எடுக்கிற மாதிரி ஷேர்ஸ் மாதிரி போடுறாங்க. ஆனால் நெட்டெல்லாம் எடுக்காது, ஜஸ்ட்டு ஷோ மட்டும்தான் ஆகும். ஓகேவா? ஸ்டாப் ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டை க்ளோஸ் பண்ணாமல் டெலிகிராமை அப்படியே வச்சுருங்க. ஓகேவா? இந்த கெப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு பார்த்தீங்களா மைனஸ் ஆகி கொஞ்சம் தான் இருக்குது. அந்த மாதிரி ஃபுல்லாக மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆச்சுன்னா நம்மளால் மைண்ட் பண்ண முடியாது. திரும்ப அந்த கெப்பாசிட்டி ஃபுல்லாகிறதுக்கு மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் ஆகுது. ஓகேவா? அதனால் காலைல ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி விட்டு சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இந்த அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்து இன்க்ரீஸ் பவர் கெப்பாசிட்டின்னு இருக்குது. இது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இப்போ 3000 பவர் கெப்பாசிட்டி வந்து 500 ஸ்டார்ஸ் இல்லை 1.2 டான் கேட்குறாங்க. ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணுறவங்க விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க, விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே, இந்த கெப்பாசிட்டியை வந்து நம்ம இங்கே இருக்கிற டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி கெப்பாசிட்டி கொண்டு வந்துடலாம். கெப்பாசிட்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 3000க்கு மேலே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் 2 காயின்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு. இந்த குறைஞ்சது வந்து 0க்கு வந்துருச்சுன்னா அதாவது ஸ்டாப் ஆயிரும் மைண்ட் பண்ணுறது. இது குறையிற வரைக்கும் பாட்டை ஓப்பனில் வச்சுருங்க. ஃபுல்லாக குறைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள். பவர் ஏறி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப ஆன் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வச்சிங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்சி காயின்ஸ் கிளைம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3000 கெப்பாசிட்டி இருந்துச்சு. அது ஃபுல்லாக மைனஸ் ஆகி இப்போ 200க்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் ஏர்னிங்ஸ் கொடுத்தனா எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி உள்ள பாட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் ஏர்னிங்ஸ் கொடுத்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ பாட்டை க்ளோஸ் பண்ணால் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஃபுல்லாக கெப்பாசிட்டி குறைஞ்சி காயின்ஸ் வந்து கிளைம் ஆகிடும். ஓகேவா? கிளைம் ஆனதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் எடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனிங் ஸ்டார்ட் பண்ணது 16ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,48,000 ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் காயின். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2% காயின் வந்து மைன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால் ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. எல்லோரும் ஜாயின் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நேற்று பார்க்கும்போது வெறும் 1% ஆஃப் காயின் மட்டும்தான் எல்லாம் மைன் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2% காயின் வந்து மைன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதனால் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக காயினை மட்டும் கிளைம் பண்ணிட்டு வாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக அந்த கெப்பாசிட்டி ஏறுது. அதனால தான் உங்களை மார்னிங் 1 டைம் ஈவினிங் 1 டைம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் அப்பப்போ போய் பார்த்து அப்பப்போ பண்ணாலும் சரி தான். கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஆனோன்னே நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.